ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரொஃபஷனல் ட்ரேடர் மஸ்ட் ஃபாலோ 3 திங்ஸ். அது என்னென்ன அப்படிங்கிறத என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதில் முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் தான். அதாவது மார்க்கெட் எந்த மாதிரியான டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணணும். சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 விஷயம் இருக்குது. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். ஒரு ஸ்டாக் வந்துட்டு அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்டில் போகுதுன்னா ஒரு பையரோ செல்லரோ உள்ளே இருப்பாங்க. இது செகண்ட் பாயிண்ட். நிறையா வாங்கினா விற்றா என்ன ஆகும், அந்த ஸ்டாக்கில் ஒரு மூமெண்டம் இருக்கும். தேர்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ். இதில் பையர் செல்லர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போது தொடர்ந்து ஷேரை பை பண்ணால் மேலே போகும். அப்போது இன்றைக்கி பையர் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்களா அப்படிங்கிறதான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு யோசிக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இதுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கணும். இதில் FIDAன்னு ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கா? ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது. உங்களுக்கு ஒரு 3 months உள்ளே தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ட்ரைனிங்கில். அதாவது ட்ரேட் எடுத்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் கட்டாயமாக இந்த வீடியோ பார்க்க எண்டு வரைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ FIA இருக்குது, DA இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட். ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, கிஃப்ட் நிஃப்டியோட ட்ராவல் எப்படி இருக்குது, அதே மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் டேட்டா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 கம்பெனியில் எத்தனை கம்பெனி பாசிட்டிவில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது மார்னிங்கே உங்களுக்கு ஷோ ஆயிரும். சரிங்களா? 9-8க்குலாம் இந்த பேஜ் உங்களுக்கு என்ன ஆயிரும், ஷோ பண்ணிடும். அப்போது இதை வச்சு என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம்? குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, FIDA நல்லா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா பையர் உள்ளே வந்துடுவாங்க. சரிங்களா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோம்? செகண்ட் பாயிண்ட், எக்ஸிக்யூஷனை பொறுத்த மட்டும் முழுவதுமாக ப்ரிடிக்ஷன். ஏன் நான் அதிகமாக ப்ரிடிக்ஷனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரெண்ட் லைனை பொறுத்த மட்டும். சரிங்களா? நீங்கள் மார்க்கெட்டில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் 2 இடத்துல தான் நீங்கள் என்ட்ரியே கொடுக்க முடியும். சரிங்களா? பையாக இருந்தாலும் சரி, பைக்கு 2 என்ட்ரி இருக்குது, செல்லுக்கு 2 என்ட்ரி இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் சப்போர்ட்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிற லைன் இருக்கும். சரிங்களா? இப்போது மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகும், ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வரும், சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் அப்புறம் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். சரிங்களா? இப்போது சப்போர்ட் லெவலில் ட்ரெண்டை பிரேக் பண்ணும். இதில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போனால் எங்கே போனாலுமே நம்ம என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். சரிங்களா? அதே போல் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாலும் என்ன பண்ணலாம், நம்ம பைக்கு போகலாம். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அப்போது பைக்கு 2 இடம் இருக்குது, அதே மாதிரி செல்லுக்கும் 2 இடம் இருக்கும். ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வந்தால் செல், சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூஷன் பண்ணுவோம். இப்போது இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரெண்ட் லைன் ப்ராப்பராக உங்களுக்கு என்ன தெரியணும், வரைய தெரியணும். அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. நீங்கள் சரியாக வரைஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும். சரிங்களா? நான் ப்ரீவியஸாக கொடுத்த டேட்டா கூட நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? மார்க்கெட் இதுதான் நம்ம வந்து நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம நார்மலாக ட்ரா பண்ணுவோம். ரைட்டா? இப்போ இங்கேருந்து நான் டே டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து நான் ப்ரிடிக்ட் பண்ணும்போது இவ்வளோ தான் நான் கணிச்சிருப்பேன். ரைட்டா? இது வரைக்கும் தான் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத என்னால் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். இந்த லைனை பிரேக் பண்ண உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதுதான் இங்கே இருக்க பெரிய பிரச்சனையே. என்ன அப்படின்னா, அந்த பிரேக் அவுட் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மாறுறீங்க. சரிங்களா? இதுதான் சிமிலர் டிஃப்ரெண்ட் தான். எல்லாரும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ட்ரெண்டு கட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். செல் என்ட்ரி புட் ஆப்ஷனை என்ன பண்ணிடுவோம், பை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் என்ன பண்ணிடுவோம், செல் என்ட்ரியை கொடுத்துருவோம். ஆனால் எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கே ட்ராப் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா பேக் எண்டில் அப்படியே நான் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் ஷோ ஆகும். சரிங்களா? அப்போது அடுத்த லெவல் அப்படிங்கிறது இங்கே மார்க் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப கிளியராக இருக்கும் பிக்சரை பொறுத்த மட்டும். நீங்கள் கரெக்டாக வரையுது ட்ரா பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப கிளியர் கட்டான வியூ இருக்கும். இப்போது சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும். ஸ்ட்ராட்டஜி எப்படி அப்ளை பண்ணணும், இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே போகுது. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் அப்படின்னாலே ஹெட்ஜிங் நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ரீசெண்டாக இதை பற்றி நான் அடிக்கடி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது ரியாலிட்டியில் நிறைய விஷயங்கள் நான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன். அந்த ரீசனால் சொல்கிறேன்.
ஓகேவா? இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்கா, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 400 500 பாயிண்ட்ஸ் போகுதுன்னா ஒரு ப்ரீமியம் கம்மியாக இருக்கக்கூடிய, சரிங்களா? ப்ரீமியம் கம்மி, ரொம்ப அவுட் ஆஃப் த மணியே போங்க, பக்கத்தில் போங்க. இன்றைக்கி நெஃப்டி, சரிங்களா, 25,700 இந்த ரேஞ்சில் இருக்குது, 700 750 இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணி போங்க. இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 1000 இருக்குது நெஃப்டி, சரிங்களா? அப்போ என்ன 1010 போய் பார்க்குறேன், ப்ரீமியம் என்னவா இருக்குது, ஒரு 50 ருபீஸில் இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி புட்டுக்கு ப்ரீமியம் கீழே வந்து பார்க்கணும், சரிங்களா? அதான் அவுட் ஆஃப் த மணி. அப்போ அதான் பார்க்குறேன், ஒரு 1000னா ஒரு 980 அந்த ரேஞ்சில் பார்க்குறேன், அதனுடைய வேல்யூ 50. இந்த மாதிரி 500 பாயிண்ட்ஸ் மேலே போகும்போது உங்களுடைய ப்ரிடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில் இந்த மாதிரி நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? 500 பாயிண்ட்ஸ் மேலே போகுதுன்னா புட்டு 0 ஆயிரும், கால் பயங்கரமாக மேலே போய் ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துரும், சரிங்களா? நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு போடுற இடத்துல இங்கே ஹெட்ஜிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறது பிகினர் கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு இதனுடைய புரிதல் ரொம்ப தெளிவாக இருக்கும், சரிங்களா? ட்ரேடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும், சரிங்களா? தேர்டு பாயிண்ட், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வரேன், உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை நான் பிலீவ் பண்ணுறேன், அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் என்ன பண்ணுறேன், அப்ளை பண்ணுறேன், சரிங்களா? இது தேர்டு லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரிவ்யூ பண்ணணும், சரிங்களா? நான் மார்க்கெட்டில் என்னவா இருக்கிறேன், என்ன நடந்துகிட்ருக்கு, என்னால் ஏன் ஃபுல் ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியலை. எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், சார் நான் ட்ரேட்குள்ளே எக்ஸிக்யூட் ஆனேன், சின்ன லெவலில் ப்ராஃபிட்டை தான் மேக் பண்ணேன், அதுக்கடுத்து மார்க்கெட் பயங்கரமாக மூவ் ஆயிடுச்சு, அப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை எவ்வளோ நாளில் பிரேக் ஆகுது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எவ்வளோ டைம் எடுக்குது, நியூஸ் எப்படி ட்ராவல் ஆகுது, இதெல்லாம் அடுத்த லெவலில் ஒரு சின்னதாக என்ன பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. இந்த 3 விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே guys, thank you so much for watching this video. Tata, bye bye, see you.